வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் படிச்சேன். பட் ஆனா அது எந்த வீடியோல போட்டாங்கன்றதே நான் மறந்துட்டேன். இங்க இருக்கான்னு பார்ப்போம். இங்க போட்டிருக்காங்க. கேன் யூ புட் டுட்டோரியல் ஃபார் திஸ் வடிவேல் வெர்ஷன் ஹவ் டு கிரியேட் வடிவேல் ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்காக கிங் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு ஃபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஒன்றும் நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வடிவேல் ஃபேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம் கூகுளில், இமேஜஸில் போங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகே, சரி, நமக்கு வந்து 3/4 வியூ, அதாவது சைடு ஃபேஸாக இருக்கிற வியூ தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்க வடிவேலு ஃபேஸ் ஏதோ ஒன்று எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு 3/4 வியூவாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த இமேஜ் என்ன பண்ணுறோம், சேவ் இமேஜ்னு கொடுத்து நம்ம ஒரு லொக்கேஷனில் வடிவேல்னு சேவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடோப் அனிமேட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வடிவேல் ஃபேஸில் எல்லாமே நீங்கள் அப்படியே வரையணுன்றது அவசியம் இல்லை. அந்த அந்த ஃபேஸோட ஷேப் இருந்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு வடிவேல் மாதிரிலாம் இருக்காது, நம்ம ஒரு 2 முட்டை தான் வச்சுருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஸோ நான் அடோப் அனிமேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைலில் போய்ட்டு நியூன்னு க்ரியேட் பண்ணுங்கள் அண்ட் க்ரியேட்டுன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த வடிவேலு ஃபேஸை டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணி இதில் விடுங்க. ஸோ அது வந்து உள்ளே உட்காந்துரும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வடிவேல் ஃபேஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். பாடி நீங்களே எது வேணால் ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடிவேல் ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி கியூ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸை பண்ணிக்கலாம். எப்பயுமே ஷிஃப்ட் கீயை பிடிச்சி பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸாக்டாக அது வரணும். ஷிஃப்ட் கீயை பிடிக்காமல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது நல்லது. ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல லாக் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, இதுக்கு ரீநேம் பண்ணிவிடுங்க. எப்பயுமே லேயர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணும்போது எந்தெந்த லேயரை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தெளிவாக தெரியும், எந்தெந்த லேயரை அனிமேட் பண்ணுறோம் அப்படின்றது தெளிவாக தெரியும். இது வந்து வடிவேல் இமேஜ்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குரூப்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். குரூப்பு ட்ரேஸ்லாம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு குரூப் லாக் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரேஸில் போயிடுறோம். இப்போது இந்த வடிவேல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? லைன்ஸ் வந்து தெரியும் நம்ம ட்ரா பண்ணுற லைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேஸை கிளிக் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைன் டூல் இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு, உங்களுக்கு வித்து வேணும்னா வித்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு போட்டுக்கிறேன் வித்து சைஸ். கலர் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோம்னா, ஃபேஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி போடுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம். வடிவேலு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல தாடையோடலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளியாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் போடுங்க. ஓகே, இவ்வளோதான் வடிவேலு. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் கீயை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் லைட்டாக. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுறோம். மேலேயும் கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம வழக்கம் போல் இந்த ஃபேஸில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்து குரூப் ஆக்கிடுவோம். அண்ட் கண்ட்ரோல் எக்ஸை கொடுத்துட்டு குரூப்பில் போயிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தோம்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் லாக் பண்ணி ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வந்தாச்சு. அடுத்து நம்ம வரைய வேண்டியது ஹெட். ஓகேங்களா? ஹெட் இந்த இடத்துல எப்படி இருக்குது, குருவி மண்டை மாதிரி இருக்குங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் மேபி ரவுண்ட் டூவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓவல் ஷேப்பை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சி கூட இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த நம்ம V2ல ப்ரெஸ் பண்ணால் வரும். இதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு உள்ளே இருக்கிற அந்த கலர் எடுத்துருவோம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துங்க. ரொம்ப மேலே போக வேண்டாம், ஏன்னா அது அவ்வளோ பெருசு இருக்காது மண்டை. ஓகே, இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிடுங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறோம், லைன் டூலை எடுத்து நம்ம இதை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் டூலை ட்ரா பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் கீயை பிடிச்சி கொடுத்தோம்னா ஒட்டலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு மெர்ஜ் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கிருதா இதெல்லாம் வரைவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க.
இது ஃபுல்லாக காதுக்கு மேலே இழுத்து விடுங்க. கடைசியில் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றது. அண்ட் இங்கே இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதை கர்வ் பண்ணி விட்றதெல்லாம் கர்வ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கமும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைனை மட்டும் டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா அது தனியாக குரூப் ஆகிடும். ஓகே, ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கமும் அதே மாதிரி வரைய போகிறோம். ரொம்ப கரெக்டாக வரையணுன்றது அவசியம் இல்லை, ஏன்னா இது நம்ம வந்து கார்ட்டூன் தான் வரைய போகிறோம் இல்லையா? ஸோ கார்ட்டூனுக்கு நம்ம ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ஷன் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு அனிமேட்டடு இதுதான் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் கொடுத்தோம்னா அது அந்த ஃபன்னை வந்து கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த லைனை டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து குரூப்பில் போயிட்டு அன்ஹைட் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தீங்கன்னா அங்கே போய் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மூஞ்சி தலையும் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது. ஸோ இந்த காதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு வரைங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த இன்னர் லைனை பற்றி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கர்வ் பண்ணிடலாம், அப்போ தான் நமக்கு காது வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்களா? மறுபடியும் லைன் டூன் எடுத்துக்கங்க. இதை டச் பண்ணாமல், உள்ளே இருக்கிறதில் டச் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு லைன் இல்லைங்க, கண்ட்ரோலை பிடிச்சி இப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கர்வ்ஸ்லாம் தெரியும் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி ஷேடு மாதிரி தெரியும் இல்லையா? அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி போட்டு ஒரு காதோட ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காது மாதிரி இருக்கும். இங்கே வேணால் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற இந்த டாட்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி, ஷிஃப்ட் இல்லை, உள்ளே இருக்கிற அந்த டாட்ஸை மட்டும் பிடிச்சி இதை டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இருக்குது சாரி இது இல்லை, உப்ஸ், இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரெண்டாவது லைனை சூஸ் பண்ணிடுங்க. இதையும் செலக்ட் பண்ணி ரெண்டாவதாக இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள், இதையும் செலக்ட் பண்ணி ரெண்டாவதாக இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள், அண்ட் இதையும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பக்கம் காது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வாக இருக்கும். இதெல்லாம் கலர் மாற்றும் போது கொஞ்சம் டார்க்கு கலராக நம்ம மாற்றணும். அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வி கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இதை வந்து ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை எப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் கியூ கொடுத்து என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் டில்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா காதுக்கு சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உள்ளே தள்ளணும் அப்படின்னா தள்ளிக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வலது காது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இப்போ வெளியே போயிடலாம். இப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு குரூப்பில் போயிட்டு அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்துருக்கு. இப்போ காதும் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ஹைட் பண்ணிக்கலாம். மூக்கு. ஓகே, ஸோ மூக்கு மீசை இதுதான் வந்து வடிவேல வந்து காமிக்கும், கண்ணுலாம் அப்புறம். ஓகேங்களா, ஐப்ரோ இதெல்லாம் தான் வந்து வடிவேல வந்து நமக்கு காமிக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூக்கு வரையலாம். ட்ரேஸ் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு அவரோட மூக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நம்ம இதை மாற்றணும். இந்த ப்ரெஷ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஐ மீன் இந்த ப்ரெஷ் டூல், சாரி, வரைஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த கர்வை இப்படி போட்டுக்கலாம். இந்த லைன்லாம் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வரைய ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ வரைஞ்சிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வடிவேல் மூக்கு நமக்கு கிளியராக விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப்பில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, ஓகே, இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து குரூப்பில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தா தான் அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். வெறும் வி கொடுத்தீங்க, கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போய் பேஸ்ட் ஆகிடும். இப்போ மூக்கையும் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மீசை போடலாம். மீசை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் போடலாம். ஓகே, மீசைக்கு நீங்கள் இதே ப்ரெஷ் டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கிற அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். நான் டுட்டோரியல்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரைகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். டெலிட் பண்ணால் டெலிட் ஆகலை. இதை போய்ட்டு இதில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு மீசையும் ரெடி. இதை என்ன பண்ணலாம்,
கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து குரூப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அகைன் லாக் பண்ணிவிடுங்க, ட்ரேஸுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம லிப்ஸு வந்து வரைஞ்சி வச்சுப்போம், ஆனால் அனிமேஷன் பண்ணும்போது வேறு ஏதாவது லிப் மூவ்மெண்ட்டை தான் நம்ம போடுவோம். லிப் மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் அதையும் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து லிப்பை மட்டும் வரைகிறேன். இந்த இடத்துல இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா வடிவேலு, ஸோ அவரோட நார்மல் லிப்பே இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ லைன் போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் அகைன் பிரஷ் டூலை யூஸ் பண்ணிங்க. நான் லைன் போட்டே வரைகிறேன். எப்படி வரைகிறேன்றதை பாருங்கள். கண்ட்ரோல் கீயை பிடிச்சி கீழே எழுத்துக்கிறேன், மறுபடியும் ஒரு லைன் போடுறேன், கண்ட்ரோல் கீயை பிடிச்சி மேலே எழுத்துக்கிறேன். அண்ட் இந்த டூலை செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்வ் வரும். அப்புறம் ஆல்ட் கீயை விட்டுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி சரியாக இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அகைன் ஒப்பாசிட்டி என்ன பண்ணுங்கள் 100% வச்சுட்டிங்கன்னா விசிபிலிட்டி கரெக்டாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லிப்ஸை. இப்படி போட்டாச்சு. அகைன் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை போடுறோம். அண்ட் அதை கண்ட்ரோல் கீயை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து விடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லைட்டாக லிப் மூவ்மெண்ட் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு லைனை போட்டு இப்படி வச்சுங்க. நடுவில் கொஞ்சம் டார்க்னஸ் தெரியுது இல்லையா, ஸோ அவரோட பல்லு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து குரூப்பில் போயிட்டு எல்லாத்தையும் அன்ஹைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் பண்ணிடுறோம். நீங்கள் தலையை வந்து ஒரே வாட்டி கூட வரைஞ்சிடலாம், ஆனால் அது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் நம்ம தனித்தனியாக வரைஞ்சோம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை கடைசியாக வரைவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸை வரையலாம். ஓகேங்களா? ஐஸ் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணுறதுக்கு உண்டான ஐஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா ஐஸ் வரைஞ்சி அதுக்கு நீங்கள் அனிமேட் பண்ணாததாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ ஐஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இதே நீங்கள் வரையலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வரைகிறத விட நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வடிவேல் ஐஸ்னுங்க ரவுண்டாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அதை மட்டும் வரைஞ்சாலே போதுமானது. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே வரையணுன்றது அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஐப்ரோ மட்டும் இப்போ போடுவோம். ஐப்ரோ ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் லென்த்தாகவே போடுவோம். ஐப்ரோ நீங்கள் தனித்தனியாக குரூப் பண்ணாலும் சரி, ஒன்றா வச்சு குரூப் பண்ணாலும் சரி, தப்பே கிடையாது. செலக்ட் கண்ட்ரோல் ஜி, காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் மாற்றிக்கிறோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறோம். எப்பயுமே லெஃப்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறது நல்லது. ஓகே, அதே மாதிரி கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் லைட்டாக ட்வில்ட் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து கலரிங் கொடுக்க வேண்டியதான். கலரிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண் எடுத்துகிட்டு வந்துடலாம். கண் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் கண்ணு தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஓவல் ஷேப் கண்ணை கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து கலர் வந்து நீங்கள் வந்து ஒயிட்டு மாற்றிடுங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வடிவேலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு சிறுசு வச்சுக்கோங்க. இதை கண்ட்ரோல் ஜி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆல்ட்டு பிடிச்சி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த உள்ளே இருக்கிற கருவிலி. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி அவுட்லைனை வந்து ஃபஸ்ட்டு தூக்கிடலாம். ஓகேங்களா? தூக்கிட்டு ஒயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாக்காக மாற்றிடுறோம். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. கியூ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சைஸ் வேணுங்கிற அளவுக்கு பெருசு சிறுசு பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு என்ன வேணும், கருவிலி தானே, எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஓகேங்களா? அதே ஆல்ட் கீயை பிடிச்சி ட்ராக் பண்ணி அதையும் இங்கே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இப்படி வைங்க, ஏன்னா லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா பெருசாக்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம குட்டியாக தான் வைக்கும். ஸோ இதுவும் குரூப்பாக இருக்கும், இதுவும் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து மேலே இருக்கிறதுல போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்ரோக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் அல்லது சின்னதாக்கிக்கலாம். ஏன்னா ஒரு கண் எப்பயுமே மற்ற கண்ணோட சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஐப்ரோவை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிக்சரை ஹைட் பண்ணிடலாம், பேக்ரவுண்ட் பிக்சரை. இப்போ நமக்கு தலைமுடிக்கு கருப்பு கலர் வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பக்கெட் வந்துடும். இதில் வந்து கருப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹேரை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இங்கே பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் வெளியே வந்துடுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். மறுபடியும் ஹேரை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த பக்கம் இருக்கிறத உள்ளே போயிட்டு கே ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே போகணும் இல்லையா,
இது ஏன் ஃபில் ஆகலைன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகலாம். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபில் பண்ணிவிடுங்க. மறுபடியும் வெளியே வந்துடுங்க. வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பக்கெட் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். மறுபடியும் வி ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. அண்ட் ஐப்ரோக்கும் அதே மாதிரி தான். கே ப்ரெஸ் பண்ணி எங்கெல்லாம் நம்ம பிளாக் வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஸ்கின் கலர் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரேண்டம் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்கின்னுக்கு தேவையான கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பார் இல்லையா, அதனால் கொஞ்சம் டார்க்கஸ்ட் கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் பக்கெட்டில் போயிட்டு ஃபேஸை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் கே ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுறோம். அண்ட் டபுள் கிளிக் பண்ணி வெளியே போயிடலாம். ஓகே, அகெயின் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா காதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. மறுபடியும் இந்த காது டபுள் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போயிடும். அண்ட் அகெயின் பெயிண்ட் பக்கெட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அண்டு மீசைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்க் பில்லர் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிளாக் எடுத்துப்போம். அண்டு மீசையை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மீசைக்கு போகலை பார்த்தீங்களா, அதனால் மீசைக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே போகும். அண்ட் அங்கே பெயிண்ட் பக்கெட் எடுத்து உள்ளே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ லிப்புக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டார்க் ஷேடு, அதாவது ரெட்டும் இல்லை, ஒரு மாதிரி அவங்க ஜென்ஸ் இல்லையா, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரௌனிஷ் ஷேடை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி லிப்புக்கு உள்ளே வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இது மேலே கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை கீழே இருக்கிறது இன்னும் கூட நீங்கள் டார்க் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற இடத்துக்கு நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு கொடுக்கணும். இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ். ஆல்மோஸ்ட் வடிவேல் ஃபேஸ் கட் மாதிரி இருக்கா. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஃபேஸில், அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைனை வந்து நம்ம கலர் மாற்றணும். எல்லாம் ரெட் கலரில் இருக்குல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. ஃபைண்டு கலரில் நம்ம இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கலரில் வந்து பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றத ஒரே வாட்டி கிளிக் பண்ணுங்கள், எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து வடிவேல் ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம், இப்போ காது, இந்த காது முன்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடும். அதே மாதிரி இந்த காது வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேரில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஆல்ட் இந்த இடத்துல போட்டு இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா வடிவேலு ஃபேஸு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸில் இருக்க அந்த இதை போடணும். இப்போ அன்ஹைட் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வந்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், இது இந்த ஃபில் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுங்கள் அப்படியே கம்மி பண்ணுங்கள். ஒரு 30% கொண்டு வந்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லைன் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு விட்த் வந்து 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு எங்கே கர்வ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு கண்ட்ரோலை பிடிச்சி கர்வ் போட்டுவிடுங்க. அதே மாதிரி தான் இந்த மூக்கு கிட்ட இங்கே ஒன்று இருக்குது, அது தெரியல அப்படின்னா விசிபிள் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல ஒரு கர்வ் லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கலரை வந்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்க் ப்ரௌன் கொடுத்தாலும் சரி, இல்லை பிளாக் கொடுத்தாலும் சரி, டார்க் ப்ரௌனே கொடுப்போம். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி வெளியே டபுள் கிளிக் பண்ணி வெளியே வரதுக்கு முன்னாடி இதோட ஒப்பாசிட்டி இருக்குல்ல, ஃபேஸோட ஒப்பாசிட்டி அந்த 100%க்கு மறுபடியும் மாற்றி விட்டுருங்க. மாற்றி விட்டுட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கர்வ்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அகைன் நீங்கள் இன்னும் டியூன் பண்ண முடியும், அதாவது ஷேடு கொடுக்க முடியும் ஃபேஸுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கிளாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் நீங்கள் ஷேடு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஹேரை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேர் இட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து லீனியர் கிரேடியன்ட்னு சூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரைட்டாக இருக்குது, அந்த பக்கம் இருந்து ஷேட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பிளாக்காக இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம கலரை மாற்றணும். டபுள் கிளிக் பண்ணினா வரும். ஸோ அகெயின் பிளாக்கை சூஸ் பண்ணி
கொஞ்சம் ஷேடு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு ஷேடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சைடு மட்டும் நமக்கு ஷேட் அடிக்கிற மாதிரி. அது ஃபேஸுக்கும் பண்ணலாம். ஃபேஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலரில் போயிட்டு லீனியர் கிரேடியன்ட் அல்லது ரேடியல் மேப் நடுவில் இருட்டாகவும் மற்ற இடத்துல சாரி இப்போ இந்த கலரோட ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரேடியல் கிரேடியன்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்துருச்சு, இன்னொரு பக்கமும் அதையே பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த கலர் வந்துச்சு. ஒரு பக்கம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக டார்க் கலர் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஐ மீன் சுற்றியில் வெளிச்சமாக இருக்கும், நடுவில் மட்டும் டார்க்காக இருக்கும். இன்னும் கூட நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா, நடுவில் மட்டும் டார்க் ஆகும். இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மேட்டர். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து குரூப்பிங் பண்ணணும், அதாவது சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தாராளமாக உங்களோட அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபைலை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த குரூப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேபி. அதுலேருந்து நீங்கள் அனிமேஷன் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.